Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா press button எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது Dressல அதுக்கான மிஷின் எப்படி வர்க் பண்றது அத தான் நம்ம பார்க்க போறோம். கூடவே இந்த press button எப்படி வாங்குறது அந்த மிஷினும் எப்படி வாங்குறது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஒரு ரெடிமேட் Dress. மோஸ்டா ரெடிமேட் Dress வாங்குனோம்னா neck இந்த மாதிரி தான் இருக்கும். சில Dressல ரொம்ப க்ளோஸா இருக்கும், சிலதுல ரொம்ப இறக்கமா இருக்கும். இறக்கமா இருக்குறதுல இந்த மாதிரி பிரஸ் பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். வேற என்ன யூஸ் பண்ணாலும் கிடைக்கிறத விட இந்த மாதிரி பட்டன் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிச் லுக், கொஞ்சம் மேட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த Dress இதுதான். ஃபர்ஸ்ட் பட்டன் இல்லாம இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுனா நீங்க பாத்துக்கோங்க எந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணனும்ங்கறத பாத்துக்கோங்க. அந்த இடத்துல எத்தனை பட்டன்ஸ் வேணும்ங்கறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுல கஸ்டமரே சொல்லிருந்தாங்க 3 பட்டன் வைங்க, எல்லாமே நெருக்கமா வைங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. ஏன்னா ஃப்ரண்ட்ல யோக் பார்ட்ல கொஞ்சம் கேப் அதிகமா இருந்தா கூட ஒவ்வொரு பட்டனுக்கு இடையிலயும் கேப் ஓபனா தெரியும். சோ கொஞ்சம் நெருக்கமா வைக்க சொல்லிருந்தாங்க. இப்போ பட்டன்ஸ் எடுத்துட்டோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத க்ளோஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. ஒரு ஹோல் இருக்குறதும் ஒரு மேட் இருக்குறதும் ரெண்டையும் எடுத்து க்ளோஸ் பண்ணி பாத்துக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்கா இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேனால. நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க நல்லா க்ளோஸ் ஆகுதான்னு. ஒண்ணுமே இல்ல, லைட்டா பிரஸ் பண்ணா போதும் இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிரும். மறுபடியும் இப்படி ஓபன் பண்ணா ஓபன் ஆயிரும். இதுக்கு அப்புறமா இன்னொரு பட்டன் மாதிரியே ஒன்னு இருக்கும். அது ரிங் மாதிரி இருக்கும். அந்த ரிங்ல 6 முள் இருந்த மாதிரி இருக்கும். அத வச்சு தான் இந்த ரெண்டு பட்டன்ஸையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு முள்ள ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடுக்கு ஏதாவது ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பட்டன் வைக்கணுமோ ஹோல் இருக்கதோ அல்லது மேட் இருக்கதோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி முள் இருக்குறது கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஹோல் இருக்குறத மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேனால ரொம்பவே ரிஸ்கா தோணிச்சு. செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே பண்ண முடிஞ்சு. மறுபடியும் இன்னொரு பட்டன் பண்ண போறோம். அதுக்காக அந்த மேட் இருக்கிற பட்டன், அந்த பட்டனை அதுக்கு ஆப்போசிட் சைடு பண்ண போறோம். இப்போ அந்த மேட் இருக்குறது அந்த மேட் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்றேன். உள்ள இருக்கணும். அந்த மேட் உள் பக்கம் இருக்கணும். வெளிய அந்த ரிங் மட்டும் தான் தெரியணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடு அந்த ஊசி மாதிரி முள்ளு மாதிரி இருக்குறத வச்சிட்டு கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அதே இடத்துல பட்டன் வரணும் அடுத்த சைடுமே. சோ மார்க் பண்ணிட்டு பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா பிரஸ் பண்ண முடியுது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தோணிச்சு. செகண்ட் தேர்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்து. அதே மாதிரி இந்த பட்டனை பிரஸ் பண்றது, மூடுறது, க்ளோஸ் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ரிஸ்கா இருந்த மாதிரி தான் தெரிஞ்சு. அதுக்கு அப்புறம் ரொம்ப நீட்டா ஈஸியா பண்ற மாதிரி தான் இருந்து. கஸ்டமர் நம்மட்ட ரொம்ப க்ளோஸா கேட்டிருந்ததனால க்ளோஸா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பட்டனா ப்ளேஸ் பண்றோம். ரொம்ப ஈஸி தான். பட்டனோட பொசிஷன் மட்டும் கரெக்ட்டா பார்த்து நீங்க வச்சீங்கன்னா ஈஸியா பண்ணிரலாம். இதுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் வேணா மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல மறுபடியும் அந்த மேட் இருக்கிற பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத ரொம்ப ஈஸியா நல்ல ப்ரொபஷனல் லுக் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இத யூஸ் பண்ணுங்க. இப்போதான் நீங்க டெய்லரிங்ல பிகினர் அப்படிங்கறவங்க இந்த மெஷின் எல்லாம் கண்டிப்பா வாங்க வேண்டியது இல்ல. நம்மளோட கிளாஸ் 5ல ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கோம். பிரஸ் பட்டன் எப்படி கையால ஸ்டிட்ச் பண்ணலாம், ஹேண்ட் சூவிங் நீடில் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்திருக்கோம். அந்த மாதிரி பிரஸ் பட்டன்ஸ் கூட கடையில அவேலபிளா இருக்கு. நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கறவங்க அந்த மாதிரி பிரஸ் பட்டனை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது இந்த அளவுக்கு நீட்டா இருக்காது, ப்ரொபஷனலா தோணாது. ஆனா பண்றதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும். இந்த மாதிரி பிரஸ் பட்டன் வச்சீங்கன்னா பார்க்கிறதுக்கும் ப்ரொபஷனலா இருக்கும். ஆனா இந்த மிஷின் வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் ஆன மாதிரி இருக்கும். நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டீங்க, அதாவது 10 நாள்ல ஏர்ன் பண்றதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். 10 நாள்லயே நிறைய ஸ்டூடண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு உங்களோட செலவுகள் போக உங்கட்ட எக்ஸ்ட்ரா காசு இந்த டெய்லரிங் மூலமா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மிஷினை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் பிகினரா இருக்கவங்க பிரஸ் பட்டன் நம்ம ஹேண்ட் சீவிங் நீடில் த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி ஸ்டிட்ச் பண்ற மாதிரி இருக்கிற அந்த இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் ரொம்பவே கம்மி தான். நம்மளோட ஷாப்ல இந்த பிரஸ் பட்டன்
வைக்கிற மிஷின் அவைலபிள் இருக்குது. இன்னும் நிறைய மிஷின்ஸு, நிறைய சிசர்ஸ் விதவிதமாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி வாங்கணும், அதோட ப்ரைஸ் எப்படி செக் பண்ணணும், எல்லாமே அப்கமிங் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க மேலே நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறதோட அதுக்கான ஆஃபருமே கொடுத்துருக்குறோம். ஷிப்பிங்க்கான ஆஃபர் கொடுத்துருக்குறோம். எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லரிங்கில் யூஸ்ஃபுல்லான கம்மியான பட்ஜெட்டில் உள்ள நிறையா ப்ராடக்டை பற்றி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.